and welcome to Vanakkam Tamila. வழங்குவோர் Pumex Western Breeze. உடன் வழங்குவோர் Levista Instant Coffee. And நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பா மருத்துவத்துறையை பத்தி சொல்லணும்னா நிறைய மருத்துவ நிபுணர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை, நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த விதத்துல இன்னைக்கும் மருத்துவத்துறையை சார்ந்த ஒரு சிறப்பு மருத்துவர் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே ரொம்பவே பழமை வாய்ந்தது. அந்த வகையில ஹோமியோபதி மருத்துவ முறையும் ரொம்பவே பழமை வாய்ந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 10ஆம் தேதி உலக ஹோமியோபதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சிலுடைய தலைவரும் அண்ட் மத்திய அரசின் மத்திய ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்துடைய உறுப்பினருமான டாக்டர் ஆர் ஞானசம்பந்தம் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அண்ட் டாக்டர், ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் நம்ம உலக ஹோமியோபதி தினமா கொண்டாடிட்டு வரோம். சோ இந்த உலக ஹோமியோபதி தினத்துடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர்? உலக ஹோமியோபதி மருத்துவ தினம் அதாவது உலகம் முழுவதுமே கடைபிடிக்கப்படுது. இது மறைந்த இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் அனிமனோட பிறந்த நாளை வச்சு தான் அனுசரிக்கப்படுது. இந்த ஒரு உன்னதமான மருத்துவத்தை மக்களுக்கு அருளியதுனால அது ஒரு சயின்டிஃபிக் கன்வென்ஷன்ஸு, அதாவது சிஎம்இ ப்ரோக்ராம், அதே மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அவருக்கு ஒரு நினைவூட்டல், ஒரு அஞ்சலி, இந்த மாதிரி விழாவெல்லாம் எடுத்து செய்கிறதுல இந்த உலக ஹோமியோபதி தினம் மருத்துவர்கள் பயன்படுத்த கடைபிடிச்சு வராங்க. அதே மாதிரி பொதுமக்களுமே அதில் கலந்துக்கிட்டு சிறப்பாக பங்கேற்று வராங்க. இப்போ ஏப்ரல் 10th ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிற கன்வென்ஷனில் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹோமியோபதி கவுன்சிலில் நாங்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்தியிருந்தோம். அதே போல் இப்போ இந்திய அரசு மையப்பகுதியில் நீடுவெளியில் ஒரு கன்வென்ஷன் ஏற்படுத்தியிருக்காங்க. வேர்ல்டு ஹோமியோபதி டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய அரசும் ஹோமியோபதி ஆராய்ச்சி மையம், மத்திய ஆராய்ச்சி மையமும் அதோட இங்கிலாந்து அரசினுடைய ஃபேக்கல்டி ஆஃப் ஹோமியோபதி இணைந்து நடத்துது. அண்ட் டாக்டர், ஹோமியோபதி மருத்துவ முறை அப்படின்றது அயல் நாட்டிலேருந்து, அதாவது ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு மருத்துவ முறை இல்லையா டாக்டர்? இது இந்தியாவுக்கு எப்படி வந்தது, தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது, அண்ட் இதோட வளர்ச்சியை பற்றி சொல்லுங்க டாக்டர். ஹோமியோபதி மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மட்டும் இல்லை, இங்கிலாந்து மற்ற நாடுகள் அனைத்திலுமே நல்லா புகழ் பெற்றிருந்தது. அது அப்படியே பரவி அதை அவரை ஃபாலோ பண்ண டாக்டர் ஜான் மார்டின் ஹோனிபெர்கர் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வந்தார். பஞ்சாப் மாநிலத்தை ஆண்டு வந்த ரஞ்சித் சிங் மகாராஜா அவருக்கு பார்த்தீங்கன்னா வோக்கல் கார்டில் பேரலைசிஸ், அவருக்கு டல்காமங்கிற மருந்து கொடுத்து அது சரியாச்சு. அதனால் ரொம்ப பாப்புலர் ஆனவுடனே அப்படியே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு போச்சு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா நல்ல பாப்புலாரிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டெல்லாம் போட்டு அது அரசு தனிப்பட்ட முறையில் ஒரு செயலாக்கம் பண்ணி மருத்துவரில் பதிவு பண்ணிச்சு. அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தது. மறுபடியும் அது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 1973 தனியாக ஒரு ஆக்ட் போட்டு அதே மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா மாநிலங்களையும் பரவி நல்ல சிறப்பாக ஹோமியோபதி மருத்துவம் பலன் பெற்று வருது. ஓகே டாக்டர், ஸோ ஹோமியோபதி எப்படி இந்தியாக்குள்ள வந்தது அப்படிங்கிறது அந்த ஹிஸ்டரியை ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஹோமியோபதி அப்படிங்க சொல்லும்போது அதோடைய தனி சிறப்புகள்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நோய்களுக்குலாம் அதில் தீர்வு காணலாம் டாக்டர்? ஹோமியோபதி மருத்துவத்தினோட சிறப்பே அவங்களோட தனித்திறமை, தனியாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இப்போ இது இந்த நோய்க்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட எல்லா நோய்களுக்குமே பொருந்தி வரும். இப்போ ஒரு ஆங்கில மருத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா இப்போ அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை இதில் எல்லாம் முன்மை பெற்று இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவம் இருக்கும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை இருக்கும். ஹோமியோபதி மருத்துவத்தை துறையை பொறுத்தவரையிலும் நோய் எதிர்ப்பு திறனை சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொடுக்கறது தான் இதனோட முக்கிய நோக்கமே. இதை உடல் ரீதியாக அவங்களோட மனநிலை, உடல்நிலை, நோயின்ற பேரில் ட்ரீட் பண்ணாமல் அவங்களோட முழு வடிவத்தையும் எல்லா குறிகளையும் எடுத்து அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுனால அதில் ஒரு இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புல ஏற்படும். அதிலிருந்து நோய்கள் பல நோய்கள் குணமாகும். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண குறுகியால நோய்கள் இருந்து காய்ச்சல், தலைவலி அப்படி வருது அப்படின்னா கூட ஒரு நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறத சுலபமாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீடித்த நோய்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நோய்களும் பல வகைகள் சொல்ல முடியும். இப்போ தோல் நோய்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்ல ரெஸ்பான்ஸே இல்லாத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டிலிகோ, சோரியாசிஸ், லைக்கன் பிளானஸ், அந்த மாதிரி பெம்பிகஸ், இந்த மாதிரி இருக்கிற பெயரிட முடியாது, குணமாகாது அப்படின்ட்டு இருப்பாங்க. அதெல்லாம் குணமாகும். இது இப்போ சுவாச பாதையில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அதே மாதிரி ஆஸ்மா இருக்குது, அதெல்லாம் நல்ல குணம் இருக்கும். அதே மாதிரி வோக்கல் கார்டு நொடிகள் ஏற்கனவே இந்தியாவில் ஃபேமஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா வோக்கல் கார்டு நொடிகள் தான். அதாவது பெரலைசிஸே இது நொடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எவிடன்சஸே ஹோமியோபதி மருத்துவர்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ அது இல்லாமல் உணவு பாதையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாள்பட்ட வாய்ப்புன்னு இருக்குது. அது வந்து நிறைய ரெமெடி போட்டு இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண ரெமெடியில் வந்து குணமாகும். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து குடல் சிறுகுடலில் பார்த்திங்கன்னா அது வந்து கிரான்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது வரலாம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பெருங்குடலை பாதிக்கும். அதே மாதிரி பைல்ஸுக்கெல்லாம் வந்து உன்னதமாக அறுவை சிகிச்சை எல்லாமே பல நோயாளிகள் வந்து பயன்பட்டுருக்காங்க. இப்போ இதே மாதிரி வந்து எடுத்துட்டோம்னா இப்போ வேரிகோசீல் அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் வந்து இதோட பைல்ஸோட ஒரு காம்பனண்ட் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்களுக்கு வந்து விந்தணுக்களோட வித்தியாசத்தையே வந்து அதை ஒரே ட்ராக்ல இருக்கிறத வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இன்னொன்று சொல்லப்போனால் சிறுநீரக கற்களுக்கு, அதாவது சிறுநீரக கற்களை வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சையில் வந்து அவசரத்துக்காக ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு வந்து லித்தோட்ரிப்ஸியே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணி அதை வந்து உடச்சி அதை வந்து எடுத்துறோம். ஆனால் திரும்பி வந்துடும் கல். இப்போ திரும்பி வராமல் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக உள் சிகிச்சை வேணும். மெட்டபாலிசம் வந்து சரியாகணும், உடல் இயக்கம் வந்து சரியாகணும். அதுக்கு வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் மருத்துவத்தில் சரியான மருந்து அவங்களோட உடலுடைய வாகை வந்து வச்சு மருந்து வந்து அளிப்பாங்க. ஒன்று கல்லை வந்து வெளியேற்றுறதுக்கு தாய் திரவங்களை பயன்படுத்தி வெளியேற்றுறது. இரண்டாவதாக அந்த கற்கள் வந்து மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு ஹோமியோபதியினுடைய அந்த தத்துவம் வந்து ரொம்ப பயன்படும். நீடித்து பல நாள் வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான இதில் சரியாயிருவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தீட்டு கோளாறுகள், அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், எண்டோக்ரைனில் அதாவது நாளமில்லா சுரப்பிகளோட ஃபங்க்ஷனில் நிறைய பேருக்கு வந்து நல்ல குணம் இருக்குது. இப்போ தைராய்டே எடுத்துங்களேன், தைராய்டே வந்து வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிடணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து ஹோமியோபதியில் வந்து சரியாயிருக்கு. ஈவன் கட்டிகளே, கழுத்தில் இருக்கிற கட்டிகள் அதெல்லாம் வந்து நல்ல முறையில் குணமாயிருக்கு. சொல்லப்போனால் வந்து அதாவது இந்த நோய்களுக்கு அப்படின்னு உறுதியாக நம்ம வந்து எடுக்கிறத விட ஆக்சுவலாக எந்த நோயாக இருந்தாலும் ஹோமியோபதி மருத்துவத்தில் எப்பவுமே அதாவது ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்க்குறாங்களே எல்லாமே ஃபெயில்யூர் ஆன பிறகு தான் வந்து பார்ப்பாங்க. எல்லா நோய்களுமே நம்ம வந்து அணுகுமுறை இருக்கலாம். அது வந்து அக்யூட்டாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு குறுகியால நோய் அப்படின்னாக்க பாருங்கள், நோய் எதிர்ப்பு திறன். இப்போ குழந்தைகள்னாலுமே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு மருத்துவம் எடுக்கிறோம், மறுபடியும் திரும்பி சளி பிடிக்கும். ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒரு சளி பிடிச்சிருக்கிற குழந்தைய வந்து மறுபடியும் அதே மருந்து கொடுத்து அவங்களோட கான்ஸ்டியூஷனில் கொடுக்குறப்ப அவங்களுக்கு சளி பிடிக்கிற டெண்டன்சி வந்து குறைஞ்சிரும். அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரிவென்டிவாகவும் பயன்படுத்தலாம், குணப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். அந்த குழந்தைய வந்து குறுகிய காலத்தில் அதை வந்து அப்படியே நல்ல முறையில் ஆரோக்கியமாக வாழ வைக்க முடியும். சார், நவீன காலத்தில் வந்து நிறைய இம்யூனைசேஷன்ஸ்க்காக வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம்ல டாக்டர். அந்த வகையில் வந்து ஹோமியோபதியில் நோய் தடுப்பு திறன் முறைகள்லாம் இருக்கா டாக்டர்? அது இம்யூனிட்டி ரைசிங் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலிருந்தே இருக்குது. இப்போ வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இந்த வேக்சினேஷன் அதாவது இம்யூனைசேஷன் மெத்தடுக்கு வந்து அதாவது ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜியே அப்படி பார்த்தோம்னாக்க டாக்டர் எட்வர்ட் ஜென்னர். அவர் தான் வந்து வேக்சினேஷனை 1976 கண்டுபிடிச்சார். அதே ஆண்டு தான் வந்து ஹோமியோபதி மருத்துவம் வந்து வருது. ஆனால் இதில் வந்து கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசம் ஆகும். இப்போ வந்து உதாரணமாக வந்து இப்போ வேக்சினேஷன் கண்டுபிடிச்ச முறையே எடுத்து பாருங்கள். அதாவது ஒரு பால் வந்து கறக்கிறப்ப அதில் அந்த பசுவம்மையால் பாதிக்கப்பட்ட பசுவிலிருந்து கையில் வந்து கொப்பளங்கள் வந்து பாதிக்கப்படுது அந்த பெண்ணுக்கு. அதே மாதிரி அந்த பால் ஊற்றுற அத்தனை பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ், அதாவது அதே ஃபேமிலி இருக்கக்கூடிய ஸ்மால் பாக்ஸுங்கிற ஒரு நோய், கொடிய நோய். அது வந்து அப்படின்னா இப்போ எவ்வளோ விகாரமாக இருந்திருக்குங்கிறது ஆதி காலத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். கண்ணு போயிடும். அதே மாதிரி உடல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டாலிட்டி 30% வந்து பார்த்தீங்கன்னா இறந்தே இருக்காங்க. அந்தளவுக்கு இருக்கிறத அதை வந்து தடுக்க முடியும் அது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கான்செப்ட் ஏற்றுக்கிட்டார். அவராக வந்து உணர்ந்து எடுத்துகிட்டு இதை எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணார், அந்த மேக்யூவில் இருந்து ஒரு சிறிய இதை எடுத்து ஒரு 8 வயசு பையனுக்கு வந்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. பண்ண உடனே அவருக்கு அதே மாதிரி கவுபாக்ஸ் அப்படிங்கிறது பசுவம்மை வந்துருச்சு. அந்த உடனே 7 நாளில் சரியாக போச்சு. சரியான பிறகு அவருக்கு வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தோட மருத்துவர்களோட போராட்டத்தினுடைய உச்சக்கட்டத்தில் தான் அந்த மருந்தை எடுத்த வேக்சினை ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், அதாவது அந்த பெரியம்மையோட இதை எடுத்து அதில் வந்து அந்த குழந்தைக்கு போடுறாரு. அது போட்டால் அந்த குழந்தைக்கு வந்து பெரியம்மை வரலை. அப்படிங்கிறப்ப நோய் எதிர்ப்பு திறன் இதே பிரின்சிபல் தான் வந்து எல்லா மருத்துவத்திலையும் இப்போ சிமிலர், அதாவது ஒத்த குறிகள் இருக்கக்கூடிய நோய்கள், அதாவது குறிகள் இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து அழிச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் வந்து உண்டாகும். அதனோட அடிப்படை தான் ஹோமியோபதி மருத்துவத்திலேயே வருது. உதாரணமாக வந்து பாம்பு கடியே எடுத்துக்கோங்க. பாம்பு கடிக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து நம்ம பாய்சனை வந்து நம்ம நிறைய கொடுத்தோம் அப்படின்னா ஆள் இறந்துருவார். ஆனால் அதே ஸ்மால் டோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி, அது வந்து அதாவது இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு வந்த உடனே அந்த சீரம் வந்து மற்றவங்களுக்கு வந்து பாம்பு கடிக்கு வந்து பயன்படுது. அதே ஆன்டிவெனின்ங்கிற மருந்து. அதே மாதிரி பாம்பு கடியிலேயே இருக்கிற அது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களே தெரியாமல் பாம்பு கடிச்சுன்னா கூட சிறிய அளவில் இருக்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சமாக கடிச்சு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்திலே நம்ம படிச்சிருக்கோம் 152 முறை வந்து கடித்திருந்துமே அந்த பாம்பு அது வந்து அந்த ஹியூமன் பீயிங் வந்து வாழ முடியுது, அவர் வந்து மனிதன் வந்து வாழ முடியுது. அப்போ அந்த இம்யூனிட்டிக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குங்கிறது அது வந்து பாடியே வந்து உருவாக்குது. அந்த பாடி உருவாக்குறதுக்கு ஸ்மால் டோஸ், அந்த ஸ்மால் டோஸ் தான் ஹோமியோபதி.
இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தில் எடுத்துட்டிங்கன்னா சின்னது தான், கொஞ்சம் தான் கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு ஆர்சனிக் ஆல்பம், நக்ஸ்வாமிக்கா, அதே மாதிரி லேக்கசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தா பாய்சன்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணும். ஆனால் பாய்சனே கிடையாது. அதில் இருந்து அந்த பொருள்களுடைய மூலப்பொருள் என்ன குறிகள் வந்து கொடுத்துருக்கோ அது சிமிலர் குறிகள், ஒத்த குறிகள். அந்த நம்முடைய இதை வந்து அப்படியே டைல்யூட் பண்ணி பொட்டனைசேஷன். இப்போ ஆக்சுவலாக வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டெனுவேஷன், அதாவது அந்த கிருமி இருக்குது அப்படின்னா அப்படியே கொடுத்தாக்கா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க. ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க, அது வந்து அதை வந்து இறக்குற அளவுக்கு வந்து பண்ணிவிட்டு அதை வந்து அட்டெனுவேஷன் பண்ணி அதை வந்து வெனாக்குலேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதை தடுப்பு வந்து பயன்படுத்தப்படுது. ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் சக்கஷன், அதே மாதிரி ட்ரைச்சுரேஷன் அப்படிங்கிற மாதிரி பொட்டன்சி வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே போகும். சூப்பர் டாக்டர். அண்ட் ஹோமியோபதியில மருந்துகள்லாம் எப்படி தயாரிக்கப்படுது? And அது மட்டும் இல்லாம வந்து அலோபதியில பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலமா மருந்தெல்லாம் உள்ள செலுத்துறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹோமியோபதியிலயும் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? ஆக்சுவலாக இன்ஜெக்ஷனுங்கிறது வந்து பார்த்தா அவசர சிகிச்சைக்கு தான். அது வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு மட்டும்தான் அது வந்து பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுது. அது வந்து அறுவை சிகிச்சை இதை மாதிரி அவசரமாக இப்போ வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர்னாவே ஹோமியோபதி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து குணப்படுத்திட முடியும் அப்படின்னு இல்லை. இப்போ வந்து முடியாத பட்சத்தில் வந்து ஆங்கில மருத்துவரோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். அதான் அவசர சிகிச்சைக்கும் அறுவை சிகிச்சைக்கும் வந்து ஆங்கில மருத்துவம் தான், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இப்போ ஒரு நீடித்த நோய்கள், அதே மாதிரி இப்போ வந்து ஒரு அக்யூட்டு ஒரு ஃபீவரே இருக்குது அப்படின்னாக்கா 3 நாள் 4 நாள் கேட்கல, அப்போ வந்து ஹோமியோபதி மருத்துவத்தினோட உதவி வந்து நாடலாம். அதில் நிறைய பேருக்கு வந்து ரிக்கவரி இருக்குது. ஈவன் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு கேட்கல அப்படிங்கிறப்ப ஈவன் 18 நாட்கள் வந்து ஃபீவரை தொடர்ந்து இருந்துக்கிட்டு மெனிஞ்சைட்டிஸ் டெவலப் ஆயிரும் அப்படிங்கிற அந்த காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜில் கூட குழந்தைகள் வந்து நல்ல முறையில் பலன் பெறுது. அதே சமயத்தில் இதே ஹோமியோபதி மருந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒருத்தருக்கு பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கணும். அதில் வந்து நல்லா பண்ண முடியும். இப்போ இந்த நோய்களை பொறுத்தவரையிலும் கம்ப்ளீட்டாக ரிக்கவரி அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் வச்சே சிகிச்சை வந்து பண்ண முடியும். எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா வாயில் போட்டோடனே உள்ளே போனோடனே குடலில் வருது, ரத்தத்தில் கலந்துக்குது அப்படிங்கிறதா எண்ணம். ஆனால் எங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த குளோபில்ஸ் எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிடணும்னு சொல்கிறதுக்கு காரணமே நரம்பு மூலம் இதை வந்து பரவணும். இது வந்து ஒரு இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், அதோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். அது வந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகும். என்டையராக நம்ம பாடியில் என்ன இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் டிசமினேட் பண்ணுறப்ப அவங்களோட குறிகள் ஏற்கனவே எடுத்து வச்சு இப்போ நோயாளி இருக்குது அப்படின்னாக்கா அவர் வந்து மனநலம். இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வந்து ஒரு நோயாளி போகிறாருன்னா அவர் குறைஞ்சபட்சம் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேஸ் எடுப்பார். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அவங்கள வந்து அனலைஸ் பண்ணுறது, அந்த குறிகள்லாம் எடுத்து மேட்ச் பண்ணிவிட்டு அந்த மருந்து வந்து ஒன்று எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்னா போதும். ஒரு சிங்கிள் டோஸே போதும். அது வந்து பல நோய்களுக்கு வந்து அப்ளிகபிலிட்டி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இப்போ வந்து ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னாக்கா இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னலாம், இல்லை இன்னொருத்தர் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, இன்னொரு இப்போ வாட்ஸே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக இல்லை, ஒரே மருந்து தான் அது வந்து கொடுக்கலாம். அதில் வந்து எல்லாமே வந்து எலிமினேட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இம்யூனிட்டி வந்து ரைஸ் பண்ண அவங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து கரெக்ட் ஆகி அதில் வந்து எலிமினேட் ஆயிரும். இப்போ மருந்துகளை ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரலாம் எல்லாமே நினைக்கிறாங்க அவங்களே டாக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இது வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனியில் அந்த பொட்டன்சிஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து மருந்துகளை வந்து வீரியப்படுத்துறதுங்கிற ஒரு தனி இதுதான். ஆக்சுவலாக ஒரு ஆங்கில மருத்துவத்தில் எத்தனை பார்மசூட்டிகள் இருக்குது அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பார்மசூட்டிகல்ஸ் வந்து இருக்குது. அவங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த டைல்யூஷன்ஸ் வந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி ஆல்கால் பேஸில் இருக்கும். அதை வந்து பில்ஸில் வந்து மெடிகேட் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் மதர் டின்ச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நோயாளிகளுக்கு நம்ம வந்து அங்கங்கே அதை வாங்கிட்டு மருத்துவர்கள் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணி சிறு சிறு பில்ஸாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக என்ன இனிப்பு உருண்டையாக கொடுக்குறாங்க, இது எங்கே ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சிறு பில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்யூனிட்டி வந்து ரைஸ் பண்ணோம், அதே வர உடல்வாக வந்து சரி பண்ணணும். ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி அலோபதி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகிச்சைக்காக போகிறோம்னா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல டாக்டர்? அதே மாதிரி ஹோமியோபதியில் இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்கா? ஆக்சுவலாக ஆங்கில மருத்துவத்துக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் படிப்பில் வந்து ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க, அதே சப்ஜெக்ட் தான். இப்போ வந்து ஒரு பிஹெச்எம்எஸ் படிக்கிற ஒரு மருத்துவரும் எம்பிபிஎஸ் படிக்கிற மருத்துவரும் அதே பாடத்திட்டங்கள் தான். ஆனால் மருத்துவ முறையில் அந்த அணுகுமுறை மெட்ரியோமெடிக்கா ஆர்கனான்கிறது எங்களுக்கு இருக்குது. அவங்களோட பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அது வந்து தனிப்பட்ட முறையில் இது இருக்கும். இது படிப்பெல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ப்ரோக்னோஸ்டிக் பாயிண்டில் வந்து ஹோமியோபதி டாக்டருக்கு வந்து தேவை. அது வந்து உதாரணமாக ஒரு கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து அந்த யூரிட்டரை வந்து அந்த அடைக்கிற டைமில் தான் பெயின் வரும். அந்த கல் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு போயிருச்சா இல்லையா அப்படிங்கிறப்போ ஈவன் வந்து கல் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சைலண்ட்டாக இருந்துன்னா கூட தெரியாமல் இருக்கும். அது வந்து போயிருச்சா இல்லை வந்து மருந்தில் வந்து முழுமையாக குணமாயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்க ஸ்கேன் ஸ்டடி மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நோயிலையும் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக எவிடன்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப எல்லா பேராமீட்டர்ஸும் தெரிஞ்சிருக்கணும்.
ஆக்சுவலாக ஒரு ஆங்கில மருத்துவருக்கு இருக்கக்கூடிய புலமையை விட வந்து ஹோமியோபதி டாக்டருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அவருக்கு வந்து நோய் இப்போ வந்து உதாரணமாக ஒரு காய்ச்சலுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், எடுத்தோடனே அதில் வந்து அந்த குழந்தை வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு 3 days 4 days வந்து ஒரு நெக் ரிஜிடிட்டி இருக்குது, அதனால் பேச முடியல, அப்படியே வந்து ஓரியன்டேஷன் பூரா இருக்குது, நான் வாந்தி எப்படி வந்து நம்ம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப மெனிஞ்சல் இரிட்டேஷன் இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி உடனடியாக அதுக்குள்ளே என்ன சிகிச்சையோ அப்போ வந்து நம்ம எடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் தெரிஞ்சுக்கிறக்கும், அதே மாதிரி டயக்னோசிஸ் வந்து ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கிறக்கும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது வந்து எம்ஆர்ஐயிலிருந்து எல்லாம் ஆக்சுவலாக அல்ட்ராசோனோகிராம் இது எல்லாமே இப்போ ஜென்ரலாக ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்தோடனே அவங்க வந்து நிறையா எல்லாம் எழுத மாட்டாங்க. ஜென்ரலாகவே அவங்க வந்து எழுதி முடிச்சுட்டு எல்லாம் கொண்டு வந்து தான் டேபிளில் வந்து பெரிய ஃபைல் வைப்பாங்க. அதை படிக்கிறக்கே நம்மளுக்கு டைம் அதிகமாகும். அதோட மட்டும் இல்லாமல் அனலைஸ் பண்ணுறது ஒன்று, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஒரு அப்ளை பண்ணி அது வந்து குணப்படுத்த முடியும். சூப்பர் டாக்டர். அண்ட் ஒவ்வொரு மெடிகேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான உணவு கட்டுப்பாடுகள் வந்து இருக்கும். அண்ட் சில பேர் சொல்லுவாங்க இனிப்பா எதுவும் சாப்பிடக்கூடாது, டீ காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து காரமாக சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோமியோபதியில் என்ன மாதிரியான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? நோய்க்கு தகுந்த மாதிரி தான் உணவு கட்டுப்பாடுங்க. இப்போ ஒரு ஜாண்டிஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அவர் வந்து கண்டிப்பாக கொழுப்பு சம்மந்தமான பொருள்கள் எடுக்கக்கூடாது. ஃபீவர் இருக்கிறப்ப நம்ம வந்து எப்பவும் போல் சாப்பிட முடியாது. ஒரு கஞ்சி, பால், அப்படி பிரெட் அந்த மாதிரி தான் அவர் டைஜஷனை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணணும். இப்போ நோய்க்கு அப்படின்னு சொல்லி மருந்துகள் எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தடை வந்து எல்லாருமே ஜென்ரலாக நினைப்பாங்க, காஃபி சாப்பிட்டா உடனே ஹோமியோபதி மருந்துகள்லாம் வந்து முறியடிச்சிடும், ஏன்னா இது பொட்டன்டைஸ்டு மெடிசன் இல்லைங்களா, அதனால் வந்து அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது இல்லை. சில மருந்துகளுக்கு வந்து காஃபி, டீ வந்து கொஞ்சம் அதாவது பர்ஃப்யூம்ஸ் இல்லை ஈவன் பூண்டு இதெல்லாம் வந்து ஆன்டிடோட் பண்ணும். அதை வந்து எப்பவுமே ஜென்ரலாக வந்து மருத்துவர்கள் வந்து சொல்லும் போதே பார்த்தீங்கன்னாக்க அவர் க்ளீன் டங்கில் அந்த மெடிசனை போட்டு அப்படியே வாயில் வச்சா அப்படியே ஒரு 3 minutes அது டிசால்வ் ஆயிரும், அப்புறம் வந்து சூ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஜென்ரலாக சொல்கிறது. அப்போ வந்து முன்னால் பின்னாடி வந்து நம்ம பின்ன வந்து பார்த்தோம்னாக்க ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour வந்து கேப் விட்டு விடலாம். அதே மாதிரி காஃபி, டீ வந்து ஒரு சில மருந்துகளுக்கு வந்து முறிவு கொடுக்கும், அதனால் வந்து எடுக்க வேண்டாம், அந்த மருந்துகளுக்கு மட்டும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். அண்ட் வந்து ஹோமியோபதி முறையை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அண்ட் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேவை டாக்டர்? ஆக்சுவலாக ஹோமியோபதி மருத்துவம் வந்து ஆக்சுவலாக அடிப்படையில் வந்து தமிழ்நாடு ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சிலில் முதல்ல பதிவு கொடுத்துருந்தாங்க. அது வந்து இப்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா 1432 பேர் இருக்காங்க அடிப்படையில். ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அரசு வந்து 1971 வந்து சட்டம் ஒன்று இயற்றி அதில் வந்து கொடுத்துருது. இப்போ வந்து கல்லூரிகள் ஒரு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 கல்லூரிகள் இருக்குது. இதில் 5.5 ஆண்டுகள் படிப்பான பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அப்படிங்கிற ஒரு பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி முதுகலை பட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள், அது எம்டிங்கிற பட்டமும் வந்து இருக்குது. இது இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலங்களிலையும் இருக்குது. இதில் படித்து முடிச்சுட்டு வந்து கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணணும். இப்போ ஏ கிளாஸ் ப்ராக்டிஷனர் பொறுத்தவரையில் ஒரு 4515 பேர் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் டோட்டலாக பார்க்குறப்ப ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து இருப்பாங்க, மருத்துவர்கள் இருப்பாங்க. அதாவது ஹெல்த்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா போலியினோட மருத்துவர்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இது உண்மையிலேயே டாக்டர் தானா அப்படிங்கிறது வந்து அந்த பதிவு சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா 2D பார்கோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் உண்டு. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, யோகா, நேச்சுரோபதி, அதே மாதிரி ஹோமியோபதிக்கு எல்லாத்துக்குமே 2D பார்கோடு போட்டு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க, அரசு வந்து கொடுத்துருக்கு. அதனால் போலிகளுக்கே இப்போ இடம் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகளை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறக்காக கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஒன்று, அதுவும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சூப்பர் டாக்டர். அண்ட் மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சி மையத்தோட உறுப்பினரா நீங்க இருக்கீங்க இல்லையா டாக்டர்? அண்ட் ஒவ்வொரு மருத்துவத்திலையும் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்காக நிறைய ரிசர்ச்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அந்த விதத்துல ஹோமியோபதியில என்ன மாதிரியான ரிசர்ச்சஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு டாக்டர்? இப்போ இந்த மாதிரி மத்திய ஆராய்ச்சி மையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய கமிட்டி இருக்குது. அதே மாதிரி இதனோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாடு முழுவதுமே வந்து அங்கங்கே யூனிட் வந்து CCRH யூனிட் வந்து இருக்கும். அதில் கிளினிக்கல் வெரிஃபிகேஷன், இப்போ வந்து வெண்புள்ளிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஸ்டடி பண்ணுவாங்க, சோரியாசிஸ்க்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி முகவாதம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக பண்ணுவாங்க, பெரலைட்டிக் இதில் தனியாக. ஒவ்வொரு நோய்க்கு வந்து மூட்டு வலிக்கெல்லாம் சிறப்பான மருத்துவம் வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்குது. அதில் வந்து ஸ்டடீஸே நிறையா வந்து CCRH வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா பண்ணியிருக்கு. இப்போ இதை அதாவது நோய்களோட அடிப்படையில் ஒன்று, அதே மாதிரி புது மருந்துகளை கண்டுபிடிச்சு அதை வந்து கொண்டுட்டு வர்றது ஒன்று. இப்போ இது மாதிரி ட்ரக்ஸு அதுக்கிட்ட கமிட்டி இருக்குது. அதில் வந்து ப்ரூவிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கமிட்டியில் வச்சு ஒவ்வொரு ட்ரக்கை வந்து உருவாக்குவாங்க. அண்ட் டாக்டர், ஒரு நோய் அப்படின்னு வரும் அப்படின்னா ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அது வந்து சரியாகிறதுக்கு இல்லையா? ஸோ இன்ஸ்டன்ட்டா வந்து தீர்வு வேணும்னா என்ன டாக்டர் பண்ணணும்? குறியால் நோய்கள் இப்போ காய்ச்சல், தலைவலி அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சரியாகிறது தான். ஆனால் சிம்டம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும். இப்போ மைக்ரேனே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ ஒரு நீண்ட நாள், அது வந்து கொஞ்ச நாள் எடுக்க வேண்டி வரும். இப்போ ஒரு வெண்புள்ளிகள் இருக்குது அப்படின்னா நீண்ட நாள் எடுக்கணும். அதே மாதிரி ஆஸ்மா இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட நோயினோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
இப்போ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அப்படி வந்து எடுக்கணும். அப்புறம் வந்து விட்டுறலாம். அது வந்து டோட்டலாகவே பர்மனெண்ட்டாக எராடிகேஷன். இப்போ வந்து அதில் வந்து திரும்பி வரணும் அப்படிங்கிறது அதனோட ஒரு ஹோமியோபதி மருத்துவத்தினோட தன்மையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று நோயை வந்து முழுமையாக நீக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. இப்போ லாங் மெடிகேஷன் எடுக்கிறப்ப அதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும். இது வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து துளி கூட இருக்காது, கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து எல்லாமே சரி பண்ண முடியும். ஓகே டாக்டர். அண்ட் ஏப்ரல் 10 உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஹோமியோபதி பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ மக்களுக்கு என்ன ஒரு டேக் ஹோம் மெசேஜாக சொல்கிறீங்க டாக்டர்? ஹோமியோபதி மருத்துவம் வந்து ரொம்ப சிறந்த மருத்துவம். இதில் வந்து ஆக்சுவலாக பொறுமைங்கிறது வந்து முதல்ல வேணும். அது இல்லாமல் ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து ஹோமியோபதி மருத்துவத்தை நாடலாம். அது வந்து நோய்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி, இப்போ அவசர சிகிச்சை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இது ஆங்கில மருத்துவம் எடுக்கலாம். அதே மாதிரி அறுவை சிகிச்சை இருக்குனால ஆங்கில மருத்துவத்தை நாடலாம். பட் ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க இம்யூனிட்டி ரைஸ் பண்ணி அவங்களோட நேச்சுரல் வே உடல் வாக வந்து அவங்களுடைய உடம்பையே தயார் செய்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி அதை வந்து நீக்கிறது தான். அதனால் அதனோட பலன் பெற்று வந்து எல்லாரும் வந்து நல்ல பலன் அடையும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.